ஓம் ஸ்ரீ தாராநேயர்களுக்கு வணக்கம். வேர்கள் நம்ம நிறைய வேரை பற்றி பேசியிருக்கோம். வேர்னால நிறைய பிரச்சனைகள் தீர்க்கலாம். ஒரு வேருக்கும் ஒரு விஷயம் இருக்குது. வெள்ளரிக்கம் வேரை பற்றி பேசினோம். வெள்ளரிக்கம் வேரில் அழகாக விநாயகர் பண்ணியிருக்கலான்னு பேசினோம். அதே மாதிரி வேரை ஒரு பர்டிகுலராக ஏன்னா நம்ம அவருடைய ரூட் அந்த செடி அந்த மரத்தினோட ஆதாரத்தையே நம்ம கொஞ்சம் எடுக்கிறோம் இல்லையா? அதனால் அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக காப்பு கட்டணும். இந்த நாளில் தான் வேர் எடுக்கணும்னு இருக்குது. மோஸ்ட்லி பூச நட்சத்திரத்தில் வரும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையில் வரும் பூச நட்சத்திரத்தில் எடுத்தால் விசேஷம்னு சொல்லுவாங்க. இல்லை எந்த விஷயத்திற்காக எந்த காரியம் எந்த கிரியா நீங்கள் செய்கிறீங்களோ அந்த கிரியாவுக்கு இந்த நட்சத்திரம் நல்லா இருக்குது, இந்த நட்சத்திரத்தோடு இந்த கிழமை ஜாயின் ஆகும்போது அந்த வேர் எடுத்தால் பவர் அப்படின்னு இருக்குது. அதுலேயும் சில டைம் குறித்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோரையில் எடுங்க, அந்த ஹோரையில் எடுங்கன்னு. ஸ்பெஷலி அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கிறது விசேஷம் சொல்லுவாங்க. சில டைமில் சாயந்தரத்துக்கு மேலே போய் எடுங்கன்னுவாங்க. சில டைமில் இல்லைங்க இந்த ஓரையில் எடுத்தால் போதும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்திற்கும் அதே வேறையே எந்த விஷயத்துக்காக எடுத்துக்கிறோமோ அந்த விஷயத்துக்கான டைமை குறித்து கூட எடுத்துக்கலாம். ஸோ இது பெருசு அப்படி, அதாவது ஒரு கடல் மாதிரி அந்த சப்ஜெக்ட் எடுத்தோன்னா. அப்படி நம்ம அந்த வேறு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த செடிக்கிட்டேயோ அந்த மரம்கிட்டேயோ பர்மிஷன் கேட்டு முன்னாடி நாளே போய் அங்கே காப்பு கட்டி ஒரு கற்பூர தூப தீபாராதனை பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு பலி கொடுத்து அதற்கான மந்திரங்களை சொல்லிட்டு மறுநாள் டைம் குறித்து வச்சுக்கணும். அந்த டைமுக்கு கரெக்டாக போயிட்டு அந்த வேறு சில டைமில் திசை நோக்கி போகும் வேறுன்னு இருக்கும். சிலது வடக்கு திசை நோக்கி போக வேரை தான் எடுக்கணும். இந்த வேரை எடுக்கிறதுக்கு கத்தியை வச்சு வெட்டிலாம் எடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய வேராக இருந்தாலும் அதுக்கு ஒரு டெக்னிக்காக தான் உடைக்கணும். இந்த வெட்டி எடுக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அதுக்கு அந்த தெய்வத்துக்கு ஒரு குட்டி அந்த செடிக்கு ஒரு குட்டி படையல் போடுவாங்க. பெருசாக படையல்னால் ஒன்றும் இருக்காது. இந்த அவல் பொரி கடலை வச்சு ஒரு வாழைப்பழம் வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றி வெத்தலை பாக்கு வச்சு ஒரு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி அந்த படையல் போட்டுட்டு எந்த விஷயத்துக்காக ஒரு திசை இருக்குது, இந்த திசையில் போகிற வேரை தாங்க எடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அதை கையாலேயே முறிப்பாங்க. எடுத்துகிட்டு அழகாக அதற்கு சுத்தி பண்ணி அதற்கு உயிரேற்றி மூலிகைக்கு சில டைமில் சில பேருக்கு சாப நிவர்த்தி கூட இருக்கும். எப்படி மந்திரங்களுக்கு சாபம் இருக்கும் அந்த மாதிரி சில மூலிகைக்கு இருக்கும். அந்த சாப நிவர்த்தி மந்திரம் தேவைப்பட்டால் சொல்லலாம். அதுக்கப்புறம் சுத்தி பண்ணிவிட்டு மூலிகைக்கு உயிரேற்றும் மந்திரம் இதையெல்லாம் சொல்லி உயிரேற்றிட்டு நம்மளுடைய தேவையை அந்த மூலிகைக்கிட்ட சொல்லணும். அந்த வேர்கிட்ட சொல்லி இந்த தேவையை எனக்கு நிறைவேற்றக்கூட அப்படின்னு சொல்லி அது நம்மளுடைய வச்சுக்கணும். அப்படிப்பட்ட இதுதான் இந்த வேர் சமாச்சாரம். இதில் இன்றைக்கி நாம் என்ன வேர் பார்க்க போகிறோம்னா யானை வணங்கி. இந்த யானை வணங்கிய வேர் எப்படி இருக்கும்னா நல்ல இந்த பெருசு உருண்டையாக இருக்கும், மேலே ஒரு 2-3 குச்சி மாதிரி இருக்கும், அது வேராக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த யானை வணங்கி வேரை பேரை பார்த்திங்கன்னாவே யானை வணங்கி. அது யார் வைத்து கொள்கிறார்களோ எப்படி யானையே சல்யூட் அடிச்சுட்டு வணங்கிட்டு போகக்கூடிய ஆற்றலை கொடுக்குமாம் அந்த வேர். இது யாரெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆளுமை தன்மையோடு இருக்கணும் அப்படின்னாலும், இல்லை நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆட்சி இதில் இருக்கீங்க, உங்கள் கம்பெனிலேயே ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த யானை வணங்கி வேற உங்களுக்காக ரெடி பண்ணி உங்கள் பேர் சொல்லி அதற்கு உருவேற்றி அதை வச்சுக்கலாம். அதை நம்மிடம் வைத்து கொள்ளும்போது எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் நம் முன்னாடி யாருமே திமிரு காட்ட மாட்டாங்க, கெத்து காட்ட, நம்ம தான் கெத்தாக இருப்போம். ப்ளஸ் விநாயகரின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த விநாயகரின் அருள் நம்மளுக்கு கிடைக்கும்போது தடைகள் எல்லாம் உடைச்சு ஆற்றலை அதிகப்படுத்தி விநாயகர் தானே முழு முதற் கடவுள் ஃபஸ்ட்டு நிற்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு நாம் நம்பர் 1 இருக்கிறதுக்கும் இந்த வேறு பெருமளவில் உதவும். ஸோ இந்த வேறு நம்மிடம் இருக்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த வேர் நீங்கள் எப்படி இருந்தாலும் வாங்கிக்கலாம். நல்ல ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஜபம் பண்ணி காப்பு கட்டி
உயிரேற்றம் செய்து சுத்தி செய்து உயிரேற்றம் கொடுத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி வாங்கிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ யானை வணங்கி வேறு எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இதை நம்மிடம் நமக்கு ஏற்றாற் போல் இது வந்து ஃப்ரெஷ்ஷு. நான் இன்னும் இதற்கு மந்திர உருகள் எல்லாம் போடலை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வந்து சுத்தி பண்ணிவிட்டு இதற்கான உயிரேற்றம் கொடுத்து அதற்கு உங்களுக்கான பேரை சொல்லி உங்களுக்கான மந்திரங்களை சொல்லி இதுக்கு பவர் பண்ணி நம்ம கூட வச்சுக்கும் போது இதனுடைய பவரே அலாதி. இதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னா அங்கே வச்சுட்டாலும் சரி, எல்லாருமே நமக்கு முன்னாடி யார் வந்தாலும் நமக்கு வணங்கும் விதமாக நம்மளை வைத்து கொள்ளும் இந்த யானை வணங்கி வேர்.